இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி வந்து ஒவ்வொரு கிரக நிலையை வச்சு அது ஒவ்வொரு கிரகத்துக்கான தாக்கமாக தான் சொல்லணும்னு சொல்லுங்க. அந்த வரிசையில் இப்போ சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா அது எப்படி பலன் தரும் மேம்? இந்த சூரியன் அப்படின்றது எந்தெந்த விஷயத்துக்கு காஷனாக இருக்கணும் அப்படின்னா, சூரியன் சரியில்லை அப்படின்னா வலது கண் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயங்கள் பார்க்கணும். மனோகாரகனும் சந்திரன் இல்லையா? ஸோ மனசு சம்பந்தமாக ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குரு சரியில்லை அப்படின்னாலே ரொம்ப குண்டாயிடுவாங்க. என்ன சாப்பிட்றாங்க சாப்பிடலன்றதும் இல்லை. ஸோ ஒபிசிட்டி அப்படின்றதுக்கு குரு, கொலஸ்ட்ரால். இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் ஃபுட் அதிகமாக அவங்க எடுத்துக்கணும். அப்போ தான் இதுலேருந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். ராகு அப்படின்னு சொல்லும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு அலர்ஜியில் இருக்கணும். அடுத்தது கேது சரியில்லை அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக அது காண்பிக்காது. பெரிய ஒரு டிசீஸ்க்கு போவாங்க. என்ன சார் உங்களுக்கு சிம்டமே இல்லையா அப்படின்லாம் டாக்டர் கேட்குறாங்க இல்லையா? அதெல்லாம் கேதுனுடைய உற்பத்தினால இருக்கும். ஸோ கேது சம்பந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ வந்து மேம் நம்ம புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி. ஏன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு புதுமையான ஒரு சப்ஜெக்ட். பொதுவாக இப்போ மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்துறாங்க மேம். அந்த காலத்துலலாம் கண்டிப்பாக சித்தர்கள், முனிவர்கள் இவங்க எல்லாம் தான் வந்து டாக்டர்ஸாக இருந்தாங்க. சர்ஜரி எல்லாம் யார் யார் பண்ணியிருக்கா அது ஒரு பெரிய லிஸ்ட் போகும். இப்போது ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த காலத்தில் ஜாதகத்தோடு தான் போவாங்க. ஸோ இப்போ அந்த ஜாதகத்தினுடைய நிலையை வச்சே அவங்களுக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம், இந்த டைப் ஆஃப் மெடிசன் அவங்களுக்கு கொடுத்தா கரெக்டாகும் அப்படின்றது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த நிலையெல்லாம் நிறைய பழைய புக்ஸில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் உனக்கு ட்ரீட் பண்ணும் இந்த வகையில் தானே. இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம சொல்லலாம், இல்லைப்பா இது வந்து நீ சர்ஜரியில் தான் கரெக்ட் பண்ண முடியும், செவ்வாய் வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ வந்து அலோபதி போக வேண்டாம், உனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக காமிக்குது, யூ கேன் கெட் கியூர்ட் பை அலோபதி ஆர் சம்திங் லைக் நேச்சுரல் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி. அது எல்லாமே நம்ம வந்து இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை வச்சு நம்ம வந்து ஒரு 90% க்ளோஸ் பை அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். டாக்டர்ஸ் இல்லை, நம்ம வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு இதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஆரம்ப கால கட்டத்திலேருந்தே நமக்கு உதவுறதுக்கு தான் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. ஒருத்தனுடைய ஃபர்ஸ்ட் பிரெத்லேருந்து லாஸ்ட் பிரெத் வரைக்கும் இதுதான் நம்பன்றது கொடுத்துட்டாங்க. அப்போ அது எந்தெந்த தாக்கம் இருக்கோ அதுக்கு உண்டான உணவு வகைகள் என்ன, அதுக்கு இயற்கையாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா தே கேன் கண்டிப்பாக அந்த தாக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கும் வருமுன் ப்ரிவென்ஷனுக்கு உண்டான விஷயங்களை அதை சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ரொம்பவே உதவும் எல்லாருக்குமே. இப்போ இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி வந்து ஒவ்வொரு கிரக நிலையை வச்சு அது ஒவ்வொரு கிரகத்துக்கான தாக்கமாக தான் சொல்லணும்னு சொல்லுங்க மேம். அந்த வரிசையில் இப்போ சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா அது எப்படி பலன் தரும் மேம்? எப்பயுமே அஸ்ட்ராலஜியில் 6, 8, 12 அப்படின்றது ஹெல்த் கான்செப்டுக்கு ரொம்பவே பார்த்துக்கணும். அது இல்லாத நிலைகளும் இருக்குது. இந்த சூரியன் அப்படின்றது எந்தெந்த விஷயத்துக்கு காஷனாக இருக்கணும் அப்படின்னா, சூரியன் சரியில்லை அப்படின்னா வலது கண் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. போன் சம்மந்தமான ப்ராப்ளம், ஸ்பைன் சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என் இம்யூனிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஃபிஷியன்சின்ற வேர்டே இந்த சூரியனுக்கு தான். சரி, நீங்கள் பார்த்துட்டீங்க சூரியனுடைய நிலை அவ்வளோ திருப்தியாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களால வந்து ஏர்லியாக எழுந்திரிக்கவே முடியாது. அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாதான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே சூரியன் சரியில்லைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏர்லி ரைஸ் வந்து பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், ஃபைபர் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும், சிகப்பு நிற உணவுகள் அதிகமாக உட்கொள்ள ஆட்டோமேட்டிக்காக இந்த சூரியனுடைய தாக்கத்தினால வரக்கூடிய விஷயங்களை ஓவர் கம் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ஒரு தப்பான இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் உடல்நல பிரச்சனைகள் வரலாங்க மேம்? சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயங்கள் பார்க்கணும். மனோகாரகனும் சந்திரன் இல்லையா? ஸோ மனசு சம்பந்தமாக ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக தே ஆர் நாட் ஹாப்பி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சந்திரன் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி உடம்புல ஃப்ளூயிட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சந்திரனுடைய தான். ஸோ இப்போ ஃப்ளூயிட், இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடது கண் அப்படின்றதும் சந்திரனுக்கு உண்டானது, லங்ஸுமே சந்திரனுக்கு உண்டானது. இப்போ நிறைய சளி பிடிச்சிக்கிச்சு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சந்திரனுக்கு உண்டானது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் டீடாக்சின் உடம்புக்கு பண்ணணுமோ அந்த டீடாக்சின் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கணும். நம்ம அந்த காலத்தில்
நம்ம நெல்லிக்காய் எடுப்போம், நார்த்தங்காய் எடுப்போம், தென் புதினா எடுப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாக உட்கொள்ள ஆட்டோமேட்டிக்காக கிளியராக வந்துடும். சந்திரனுக்கு உண்டான தானிய உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கும் போது அதுலேருந்து அவங்களால ஈஸியாக வெளியில் வர முடியும். ஒருவருக்கு செவ்வாய் வந்து ஜாதகத்தில் ஒரு பிரச்சனையான இடத்துல இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனையும் ஏற்படலாங்க மேம்? செவ்வாய்ன்றப்போ நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். செவ்வான்றப்போ அது எப்போ பவர் பெறுது அப்படின்னா, எப்பயுமே திசாபுத்தி காலத்தில் தான் வந்து ரொம்பவே பவர் பெறும். செவ்வாய் வந்து ஒரு இடத்துல சரியில்லை, அதனுடைய பவர் அதிகமாக வந்தது அப்படின்னா, அப்போ இன்ஜுரிஸ் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சர்ஜரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரத்தம் அப்படின்னாலே செவ்வாய் தான். நம்ம பிளட் கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளட் கவுண்ட்ஸ் எல்லாமே செவ்வாய் தான். பிளேட்லெட்ஸ் அப்படின்றதும் நமக்கு வந்து செவ்வாய் தான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெஷருமே அதிகமாகும். அதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹீமோக்ளோபின், மசில்ஸு, மஜ்ஜை நம்ம சொல்கிறது, லிகமெண்ட்ஸு, இது எல்லாமே செவ்வாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து செவ்வாய்னா துவரம் பருப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் கலர் ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடணும். இம்யூனிட்டியும் பேலன்ஸ்டு டயட் வந்து ரொம்பவே வேணும். அந்த வின் பண்ணுறதுக்கு உண்டான இம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே இவங்க எல்லாம் வந்துடுவாங்க. ஒரு ஜாதகத்தில் புதனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத இடத்துல இருக்குன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் மேம்? புதன் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நரம்பு மண்டலத்தில் சயாட்டிக்கா ப்ராப்ளம் வர்றது, நரம்பு இழுத்துக்கிறது, இதெல்லாம் புதனுடைய கான்செப்ட். அதே மாதிரி வலிப்பு வர்றது, இதுவுமே புதனுடையது. அடுத்தது ஸ்கின் சம்மந்தமான அலர்ஜி வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக புதன்ற இடத்த பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் அலர்ஜி ஏற்படுதோ, பிக்மெண்டேஷன் ஏற்படுதோ, அதெல்லாம் புதன் சம்மந்தமாக. அந்த ஹீட் சம்மந்தமாக இம்பேலன்ஸ் ஹீட் இருக்கிறதோ புதன்னால தான். கம்யூனிகேஷன் திக்கிறது, நம்ம ஒன்று நினைக்கிறது ஆனால் பேசும்போது அது வரல, ஞாபக சக்தி குறைவானது, மூட் ஸ்விங்ஸ், இது எல்லாமே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரதும் ரொம்ப முக்கியமாக புதன் தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலத்தில் சாதகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை நிற உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. புதன்கிழமையில் புதன் ஓரையில் நீங்கள் கோயிலில் நீங்கள் வந்து போயிட்டு வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். கிரீன் கலர் ஃபுட்ஸ், மெயினாக கீரைகள் சாப்பிட ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து ரிலீஃப் வந்துடலாம். புதன் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க புது காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போது, இன்னும் புதன் ரொம்ப ரொம்ப சரியில்லை அப்படின்னா, நாங்கள் சொல்கிறது என்னென்னா, புது ட்ரெஸ் வாங்கினா கூட துவைச்சி போடுங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு காஷன் வந்து கொடுப்போம். குரு வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஸ்ட்ரென்த் இல்லாத இடத்துல இருக்குன்னா அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் உடல்நல பிரச்சனைகள் அது ஏற்படுத்துவாங்க? குரு சரியில்லை அப்படின்னாலே ரொம்ப குண்டாயிடுவாங்க. என்ன சாப்பிட்றாங்க சாப்பிட்லன்றதும் இல்லை. ஸோ ஒபிசிட்டி அப்படின்றதுக்கு குரு, கொலஸ்ட்ரால், ஃபேட் இன் தி பாடி அப்படின்றதும், அடுத்தது பேன்க்ரியாஸ், சுகர், பேன்க்ரியாஸ் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள்லாம் பார்க்குறோம்ல, அவங்களுக்கெல்லாம் குரு சரியில்லாமல் இருக்கும். அதே மாதிரி எது ஒன்று எடுத்தாலுமே அவங்களுக்கு கரெக்டான ஒரு வழி வகுக்க முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கிறதும் வந்து குருன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு, ஒவ்வொரு டயட்லேயும் அவங்களுக்கு ப்ரோட்டீன் லைக் பன்னீர், டோஃபு, தென் அடை வகைகள், சுண்டல் வகைகள், இதெல்லாம் அதிகமாக அவங்க எடுத்துக்கணும். அப்போ தான் இதுலேருந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் குரு சரியில்லை அப்படின்னா. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ஒரு நல்ல இடத்துல இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகளை வந்து அது ஏற்படுத்துங்க? சுக்ரன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது கிட்னி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்னி சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கிட்னி டயாலிசிஸ் எல்லாம் போகிறவங்களுக்கு முக்கியமாக சுக்ரன் பாதிக்கப்பட்டிருக்கு. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படுறவங்களுக்கு எல்லாமே சுக்ரன். அதே மாதிரி நிறைய இந்த யூடிஐ வருது, சுக்ரனும் ராகுவும் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு வந்து யூடிஐ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் ஆகிறது பூராமே இந்த சுக்ரன் தான். சுக்ரன் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப முக்கியமாக நீங்கள் வெள்ளை கலர் மொச்சை இருக்கு இல்லையா, அதில் அதிகமாக இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பீன்ஸில் என்னென்னென்னலாம் நம்ம பழைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே, ராஜ்மா, இது எல்லாமே அவங்க அதிகமாக சாப்பிடணும். அண்ட் ரொம்ப க்ளீனாக அவங்க வந்து அவங்கள வச்சுக்கணும். செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ன்றது மறை உறுப்புகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் நம்ம எந்தெந்த இடத்துல தொட்டு குளிக்க மாட்டோமோ அந்த இடமெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் மூக்கனுடைய சைடில், காதுக்கு பின்னாடி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாவே க்ளீன் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் நாங்கள் சொல்கிறது, பச்சைப்பயிர் மாவு இருக்கு இல்லையா, பச்சைப்பயிர் மாவு அரைச்சி வச்சுட்டு அதில் நீங்கள் குளிங்கன்னு கூட அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத நிலையில் இருக்குன்னா அது எந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாங்க? சனி பகவான் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னாலே லாங் டைம் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விடாமல் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும், வேறு வழியே இல்லை, இந்த டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் சனி பகவான். போன்ஸ், சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டது அப்படின்னா அது வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது, ஃப்ராக்சர் ஆகிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும். மெயினாக வந்து சனி பகவான்னா கால், அப்போ முட்டு வலி, பாதம்,
எலும்பு, நரம்பு இது எல்லாமே என் எதிர்ப்பு சக்தி அப்படின்றதும் சனி பகவான் தான். ஹீமோகுளோபின்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஹீமோகுளோபின் அப்படின்னாலே அயன் அண்ட் புரோட்டீன் தானே. அந்த அயன் அப்படின்ற டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னாலே அது சனி பகவானுடையது தான். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஃபுட்டில் ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் அயன் என்ன அவங்க இன்டேக் பண்ணியிருக்காங்க. கருப்பு எள்ளுருண்டை, கடலை மிட்டாய், கீரைகள், முருங்கைக்கீரை இது எல்லாமே அயன் சம்மந்தமானது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அவங்க எடுத்தே ஆகணும். அப்போ தான் அந்த அயன்ற ஒரு விஷயத்த ஸ்டாமினா கொண்டு வர முடியும். அயன்றது சரியில்லை அப்படின்னா சர்ஜரிக்கு போனால் கூட டாக்டர்னால அயன் டிஃபிஷியன்சி அதனால சர்ஜரி பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் சனி பகவானுடைய நிலை சரியில்லை அப்படின்னா. ஒருவோட ஜாதகத்தில் ராகு வந்து சரியில்லாத நிலையில் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படுத்தலாம்? ராகு அப்படின்னு சொல்லும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு அலர்ஜியில் இருக்கணும். அதே மாதிரி திடீர்னு டாக் பைட்ஸ் எல்லாம் ஏற்படுறது, பூச்சிகள் வந்து இவங்களை மட்டும் கடிச்சு அது பெரிய லெவலில் அலர்ஜி ஆகிறது, இதெல்லாம் ராகுனால தான். திடீர்னு ஒரு அடிக்ஷனுக்குள்ளே அது ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், அதுவுமே ராகுனால தான் வரக்கூடிய கான்செப்ட். ஸோ டாக்ஸின்ஸ் வந்து உடம்புக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகுன்ற ஒரு விஷயம் அதுவும் ராகு திசையில் ராகு புத்தியில் கூடாத காம்பினேஷனில் வந்தது அப்படின்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம டீடாக்சின்ஸ் மஞ்சள் பொடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் அந்த காலத்தில் கிருமி நாசினின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் உட்கொண்டு நீங்கள் எந்த ஒரு டார்க் பிளேஸ்லையும் நீங்கள் போகாமல் இருக்கிறதும் எதுவுமே இறங்கும்போது செய்யும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். கேது ஒரு ஜாதகத்தில் வந்து தவறான இடத்துல இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் உடல்நல பிரச்சனையும் ஏற்படுத்தலாங்க? கேதுன்னு சொல்லும் போதே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்க ஒரு கன்சல்டிங் போவாங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட, இன்னொரு 3-4 ஒப்பீனியன்ஸ் எடுத்தால் கூட கரெக்டான டயக்னோசிஸ் கிடைக்காது இல்லைங்களா? அதெல்லாம் கேதுனால தான். அடுத்தது கேது சரியில்லை அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக அது காண்பிக்காது. பெரிய ஒரு டிசீஸ்க்கு போவாங்க, என்ன சார் உங்களுக்கு சிம்டமே இல்லையா அப்படின்லாம் டாக்டர் கேட்குறாங்க இல்லையா? அதெல்லாம் கேதுனுடைய உற்பத்தினால இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க பூச்சி நிறையா வந்துருச்சு வயிற்றுக்குள்ளே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பிரச்சனை ஆகுது இல்லையா? அந்த வேர்ம்ஸ் சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது அதுவும் கேதுனால தான். ஸோ இப்போ கேதுனாலே விநாயகர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாயகருக்கு நம்ம என்னென்னலாம் வைக்கிறோமோ அதெல்லாம் கேதுலேருந்து வெளியில் வர்றதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ அவங்களுக்கு நல்ல ஸ்மெல் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது, நம்ம உடம்பை டீடாக்சின் பண்ணிக்கிறது, அலர்ஜி இல்லாமல் காப்பாற்றிக்கிறது அப்படின்றதெல்லாம் கேது தான். அண்ட் இது ரொம்பவே கட் பண்ணி விட்டுடும். ஸோ கேது சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அலர்ட்டாக இருக்கணும். பச்சை நிற காய்கறிகள் அதிகமாக அவங்க எடுத்துக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 கிரகங்கள் அடிப்படையில் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். வணக்கம்.